ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் கீதா ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். திருப்பதியில் வந்துட்டு திருப்பதிக்கு போகணுன்னு எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா முதியவர்களும் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கும் ஃபிசிக்கலி சேலஞ்ச் அவங்களாம் ரொம்ப யோசிப்பாங்க. ஆசை இருக்கும், ஆனால் நம்மளால் எப்படி போக முடியும்னு நினைப்பாங்க. அதுக்கான முக்கியமான வழி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எப்படி ஈஸியாக தரிசனம் பார்க்கலாங்கிற வழியை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் புக் பண்ணலாம். அதுக்கான புக்கிங் உங்களுக்கு தனியாக புக்கிங்கே இருக்குது 3 பேருக்கும் சேர்த்து. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கிளிப்பிங்ஸ் வந்து எனக்கு திருப்பதி கோவிலில் ஃபுல்லாக காமிக்கணுன்னு தான் ஆசை. என்கிட்ட அந்த மாதிரி வீடியோ இல்லை. ஸோ என்கிட்ட இருந்த என்ன வீடியோ இருக்கோ நான் அந்த கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துக்கிட்டே நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க. இந்த ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான டிக்கெட் புக்கிங் வந்து நாளைக்கு தொடங்குது. அதாவது 23 ஜான்வரி நாளைக்கு 3 மணிக்கு ஈவினிங் தொடங்குது. நீங்கள் அந்த டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏப்ரல் மாதம் போகலாம். ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. 1000 பேருக்குன்னா தனித்தனியாக 3 கேட்டகரி கிடையாது. ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ, சீனியர் சிட்டிசன் எல்லாமே சேர்த்து 1000 டிக்கெட்ஸு. நீங்கள் வந்து இதுக்கு உங்களோட துணைக்கு ஆளுங்களை கூட்டிகிட்டு போகலன்னா தாராளமாக அட்டெண்டரை கூட்டிகிட்டு சீனியர் சிட்டிசன் கேட்டகரினா 65 இயர்ஸ் ஏஜ் உங்களுக்கு லிமிட் இருக்குது. 65க்கு மேலே இருக்கணும். அவங்க கூட வேறு உங்களோட ஸ்பவுஸ்க்கு வந்து உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். இதுதான் முக்கியம் அதில் வந்துட்டு. அதே மாதிரி வேறு உங்களோட பேர குழந்தைங்களையோ யாரையுமே கூட கூட்டிகிட்டு போக முடியாது. வேறு ஏதாவது டிக்கெட் வாங்கிட்டும் நீங்கள் இந்த தர்ஷனில் போக முடியாது. இந்த டிக்கெட் வேலை எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஈஸியான தர்ஷனுக்கு போக முடியும். சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கு அபவ் 50 இருக்கணும் ஏஜ். அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்ச் அண்ட் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு சான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகலாம். பிலோ 12 இயர்ஸ் இருந்தால் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகலாம். அதே மாதிரி அபவுட் 12 இயர்ஸ்னால் கூட்டிகிட்டு போக முடியாது. அவங்களுமே வேறு ஏதாவது டிக்கெட் வாங்கிட்டு உங்களோட கூட்டிகிட்டு போகலான்னாலும் அதுவும் முடியாது. நீங்கள் உங்களை அந்த இடத்துல உட்கார வச்சுருவாங்க வெயிட்டிங் ஹால்லே குழந்தைங்கள. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எதுவும் ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. இந்த டிக்கெட் வந்துட்டு ஒன் டைம் நம்ம புக் பண்ணோம்னா அதோட 90 டேஸ் கழிச்சிட்டு தான் திருப்பி நம்ம புக் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் கஷ்டப்பட்டு புக் பண்ணிடுறீங்க, நான் ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. கஷ்டப்பட்டு நம்ம புக் பண்ணிவிட்டு நம்மளால் போக முடியல அந்த தர்ஷன் டேட்டுக்குன்னா அப்போவுமே உங்களுக்கு பார்த்ததா தான் கணக்கு. அதோடு திருப்பி நீங்கள் 90 டேஸ் கழித்து தான் புக் பண்ணணும். ஸோ நீங்கள் கரெக்டான டேட் வந்து முன்னாடியே என்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வீக் டேஸ்லலாம் புக் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீக்கெண்ட் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிவிட்டு முன்னாடியே நீங்கள் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. சீனியர் சிட்டிசனுக்கு வெறும் ஆதார் கார்டு போதும். பட் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களோட சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும். சப்போஸ் எங்ககிட்ட மெடிக்கல் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா டிஸ்சார்ஜ் சம்மரி மஸ்ட், அதையாவது கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதையுமே மேக்ஸிமம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணும்போதே. அதுக்கப்புறம் மெடிக்கல் இஷ்யூக்கு வந்து சில கேட்டகரி அவங்க வச்சுருக்காங்க. அது என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன். டிடிடியில் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க இந்த தர்ஷனுக்கு எலிஜிபிள். கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், பிரெயின் சர்ஜரி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, டயாலிசிஸ் பேஷண்ட், ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்களால நடக்க முடியாமல் இருக்கிறவங்க அவங்க இந்த மாதிரி கேட்டகரிக்கு தான். அதே மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன் அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போகலாம். சப்போஸ் எங்களுக்கு பயமாக இருக்குது, மென்ஷன் பண்ணல, எப்படி கூட்டிகிட்டு போகணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு தடவை டிடிடி கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. எதுக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் டீட்டெயில். இப்போ இந்த டிக்கெட் நம்ம எப்படி புக் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கரெக்டாக எவ்ரி மந்த் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 மந்த் பிஃபோராக 23 இல்லை 24, 22 அந்த மாதிரி டைமில் தான் இந்த புக்கிங் ஓப்பன் ஆகும். ஈவினிங் 3 o'clock. இப்போ அது மாதிரி நாளைக்கு நீங்கள் அதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். உங்களோட கூட அட்டெண்டர் வராங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டையும் நீங்கள் கொடுத்து தான் பதிவு பண்ணிக்கணும், அதை என்ட்ரு பண்ணிக்கணும். அப்போ தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் என்னென்ன ஆதார் கொடுத்தீங்கன்னா ஆதார், என்ன ரிப்போர்ட் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரிப்போர்ட், டிக்கெட் 3மே நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போது கண்டிப்பாக அதை செக் பண்ணுவாங்க. அதையுமே நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கணும் மறக்காமல். இதுதான் இதோட ரூல். ஓகே, நீங்கள் கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கிட்டீங்க. தர்ஷன் அப்புறம் உங்களுக்கு ரூம் புக் பண்ணணும் நம்ம தங்குறதுக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா ஒருத்தருக்கு டிக்கெட் எடுத்திங்கன்னா ரூம் எலிஜிபிள் கிடையாது. அட்டெண்டர் கூட கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா தாராளமாக ரூம் புக் பண்ணலாம். ரூம் வந்து உங்களுக்கு தனியாக கோட்டா ஓப்பன் பண்ண மாட்டாங்க. காமனாக எல்லாருக்கும் உண்டான ரூம் புக்கிங்கில் தான் நீங்களுமே புக் பண்ணிக்கணும். நீங்கள் அது போய் உள்ளே அந்த புக்கிங் டைமில் நீங்கள் என்ட்ரு பண்ணாலே உங்களுக்கு எலிஜிபிள் கிடச்சிரும் ரூம். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ரூம் வேணுமோ நீங்கள் அதை புக் பண்ணிக்கலாம். கீழ் திருப்பதியில் மேல் திருப்பதி எல்லாமே உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க புக்கிங் டீட்டெயில்ஸ். முடிஞ்சால் நான் அந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு நான் போடுறேன். அது வழியாக போய்ட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ புக் பண்ணிட்டீங்க, ரூம் தர்ஷன் எல்லாமே புக் பண்ணிவிட்டு நீங்கள் 90 டேஸ் கழிச்சுட்டு அந்த ரூமுக்கு போயிடுறீங்க. திருப்பதிக்கு போயிடுறீங்க. ஸோ திருப்பதியில் ரூம் எடுத்து தங்கிட்டு கோவிலுக்கு எப்படி அந்த என்ட்ரன்ஸ்க்கு போகணும் உங்களுக்குன்னா 2 வழி இருக்குது அதுக்கு போகிறதுக்கு.
ஒன்று வந்துட்டு அது ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னா அந்த நீங்கள் வெயிட்டிங் ஹால் உங்களோடது அந்த ஸ்பெஷல் கேட்டகரினா திருமலை நம்பி சன்னதின்னு சொல்லிட்டு தெற்கு மாட வீதியில் இருக்குது. அங்கே தான் உங்களோட என்ட்ரன்ஸ், அங்கே பெரிய வெயிட்டிங் ஹால் இருக்கும். அது அங்கே தான் நீங்கள் போகணும். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வந்தாலும் சரி, இல்லை ராம்பகிஜா கிட்டே இறங்கிட்டு ராம்பகிஜா 3 கிட்ட ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, அங்கேருந்து உங்களுக்கு பேட்ரி கார் ஃப்ரீ தான். நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கோவிலோட கொஞ்சம் தள்ளி விடுவாங்க. என்னென்னா கொஞ்சம் தொலைவு நடக்க வேண்டியது வரும் இதில் வந்தீங்கன்னா. ஸோ எங்களால் சுத்தமாக நடக்க முடியாது. நாங்கள் அந்த வெயிட்டிங் ஹால் வரைக்கும் நாங்கள் பேட்ரி காரில் தான் வரணும். பேட்ரி கார் ஃப்ரீ தான். வரணும்னு உங்களுக்கு முடியாமல் வரணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக எங்கே போகலான்னா மியூசியமுக்கு ஆப்போசிட்டில் WQ4னு கேட் இருக்கும். அங்கேருந்து பேட்ரி கார் கிளம்பும். அதில் நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளோ இல்லை ஜீப் பிடிச்சி வந்து இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த பேட்ரி கார் வந்து உங்களோட அந்த வெயிட்டிங் ஹால் வரைக்குமே கொண்டு வந்து உங்களை விட்டுருவாங்க. வெயிட்டிங் ஹாலில் கொண்டு வந்து விட்டுடுறாங்க. அப்புறமா உள்ளே போனீங்கன்னா உங்களோட பேகு, ஃபோன் எல்லாமே கொடுக்கறதுக்கு தனியாக லாக்கர் அங்கே இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு அங்கே ஃபுட்டு, வாட்டர் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் 1 o'clock போகணும். உங்களோட டைமிங் வந்து 3 o'clock தர்ஷனா 1 o'clock போட்டிருப்பாங்க. நீங்கள் அங்கே வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஃபோராக போயிடுங்க. அவங்க அங்கே வாலண்டியர்ஸ் தான் இருப்பாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க. சப்போஸ் என் கூட யாருமே வரல, நான் தனியாக போகிறேனாலும் நீங்கள் பயப்படவே வேண்டாம். தைரியமாக அங்கே போய் இருந்தீங்கன்னா அவங்கள வாலண்டியர்ஸ் நல்லா பார்த்துட்டு தரிசனம் காட்டி கூட்டிகிட்டு வருவாங்க. அதே மாதிரி அங்கே போயிட்டு நீங்கள் அங்கே எல்லாமே இருக்கும், வசதியெல்லாம். நீங்கள் அங்கே அது உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த 2 hours ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்து உங்கள் மற்ற 2 பேருக்கு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறதும் அவங்களுக்கு தான் பண்ணுவாங்க, ஃபிசிக்கலி சேலஞ்ச் தான். அதனால் ஒன்றுமே தள்ளுமுள்ளெல்லாம் இருக்காது. நல்லா பொறுமையாக போயிட்டு நீங்கள் சாமியை பார்க்கலாம். சப்போஸ் எனக்கு வீல் சேர் தான், நான் அந்த இது வரைக்கும் உங்களுக்கு கோவில் வரைக்கும் வீல் சேர் அலோவ் பண்ணுவாங்க. பட் கோயிலுக்குள்ளே நீங்கள் வீல் சேர் அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களால் நடக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் அங்கே இருக்க வாலண்டியர்ஸ் உங்களை தூக்கிட்டு போயிட்டு சாமியை காமிச்சிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க. அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் பயப்படாமல் தைரியமாக போய் சாமியை நல்லபடியாக பார்த்துட்டு வரலாம். இந்த வெயிட்டிங் ஹாலில் வந்துடுறீங்க. அப்புறம் உங்களுக்கு ட்ரெஸ் கோடை பற்றி சொல்கிறேன். ட்ரெஸ் கோட் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் வேர் தான். லேடிஸ்க்கு வந்து சாரீ இல்லை சுடிதார் போட்டிங்கன்னா துப்பட்டா போடணும். ஜென்ஸ்க்கு வந்து வேஷ்டி, ஜிப்பா அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வேர் தான் போடணும். இதுவும் மஸ்ட்டு, கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முக்கியமாக சொன்னாலே குழந்தைங்க யாரையுமே அபவுட் 12 years கூட்டிகிட்டு போகாதீங்க. அது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். அதே மாதிரி ஃபிசிக்கலி சீனியர் சிட்டிசன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் அலவுடு. அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அலோவ் பண்ணுவாங்க, பட் எல்லா டைமும் அலோவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் அப்புறம் அங்கே போய்ட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அதுக்காக தான் முன்னாடியே சொல்கிறேன். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாமி பார்க்க வந்து உங்களுக்கு 3 o'clock ஓப்பன் பண்ணி உள்ளே விடுவாங்க. அந்த உள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு 3:30க்கெலாம் வந்துடலாம் சாமி பார்த்துட்டு. ஸோ நீங்கள் சாமி பார்த்துட்டு வெளியே வந்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு லட்டு ஃப்ரீ, 50 rupees லட்டு ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்குறதுக்கு தனி கவுண்டரே இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாருமே ஒரே டைமில் தரிசனம் பார்த்துட்டு வந்து அங்கே போய் லட்டு வாங்க போனீங்கன்னா அங்கேயும் க்ரௌட் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா 24 hours டைம் இருக்குது நீங்கள் லட்டு வாங்கிக்க. ஸோ நீங்கள் ரூமுக்கு போயிட்டு கூட உங்கள் அட்டெண்டர் அனுப்பி கூட வாங்கிக்கலாம் லட்டு, நோ ப்ராப்ளம். எக்ஸ்ட்ரா லட்டு வேணும்னா உங்கள் ஆதார் கார்டை காமிச்சு நீங்கள் வாங்கிக்கலாம், பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். அதுவுமே உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் லக்கேஜெலாம் வந்து அந்த வெயிட்டிங் ஹாலில் கொடுத்துருப்பீங்க இல்லையா, திருப்பி நீங்கள் போகணுன்னா சாமி பார்த்துட்டு இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு நீங்கள் திருப்பி அந்த சுபதமேட்ரி வழியாக உள்ளே போகலான்னா அந்த கேட் வந்து அங்கே சம்டைம்ஸ் லாக் பண்ணியிருக்கோம். எப்போது தான் திறப்பாங்க. அந்த இடத்துல வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், அந்த தர்ஷன் போகிற இடத்துல வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த வழியை யூஸ் பண்ணாமல் இன்னொரு சிம்பிள் வழி இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். அது என்னென்னா, நீங்கள் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்து நம்ம லெஃப்ட்டில் போவோம் இல்லையா, அங்கே லட்டு வாங்க போவோம். லட்டு வாங்குற கவுண்டருக்கு போய் நேராக ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹால் வந்துடும், வெயிட்டிங் ஹால். அங்கே உங்களோட லக்கேஜ் எல்லாம் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இங்கே வெயிட் பண்ணி உட்காந்துட்ருக்கணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே அளவு டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். நீங்கள் அதனால் கொஞ்சம் பொறுமையாக நடந்து அந்த வழியாக போய்ட்டு உங்களோட லக்கேஜ் பேக்லாம் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களோட ரூமுக்கு போய்க்கலாம். அதே மாதிரி 90 days கேப்பில் திருப்பி நீங்கள் புக் பண்ணலாம். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட நீங்கள் கேளுங்க. நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலை நான் கேட்டு சொல்கிறேன். இது நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் எலிஜிபிள் நான் சொல்லிட்டேன். 65 years சீனியர் சிட்டிசன், அபவ் 65 years, அவங்க ஸ்பவுஸ்க்கு வந்து 50 years இருக்கணும், அபவ் 50 years இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த என்ன டிடிடி அந்த ப்ராப்ளம் மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. வேறு எதுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்பெஷல் சில்ட்ரன் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட், உங்களோட அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக மஸ்ட் கொடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி சர்டிஃபிகேட் அவங்க கொடுக்கலன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்த டிஸ்சார்ஜ் சம்மரி நீங்கள் வந்து அதையுமே சின்னதாக பண்ணிவிட்டு நீங்கள் அதையுமே டிக்கெட் புக்கிங் அப்போயே கொடுத்துட்டா ரொம்ப நல்லது. சப்போஸ் அப்படி கொடுக்க முடியலன்னா உங்களோட டிக்கெட்
ஆதாரோடு சேர்த்து இதையும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் அந்த ஹால்குள்ளே என்ட்ரானோடனே முதல்ல உங்களுக்கு அதை தான் செக் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்னோடய டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வழிமுறையை கேட்டு யாராவது ஒருத்தர் 2 பேர் சாமி பார்த்தீங்கன்னா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னால் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடிஞ்சிருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்கள் திருப்பதி போயிட்டு வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாரும் நாளைக்கு புக் பண்ணிங்கங்கிறதையும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.